हाय फ्रेंड्स वणक्कम इनकी நம்ம டுடேஸ் குட் டே சேனல் என்ன பார்க்க போறோம்னா हिंदी प्रवीण पूर्वादिल இருக்கக்கூடிய दक्षिण में हिंदी प्रचार आंदोलन का इतिहास அதில் செகண்ட் லெசனான दक्षिण भारत हिंदी प्रचार सभा மெட்ராஸ் அதனுடைய செகண்ட் சாராம்சம் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இதனுடைய ஃபர்ஸ்ட் சாராம்சம் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் சாராம்சம் பார்க்கலாம். दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास की स्थापना में महात्मा गांधी जी और हिंदी साहित्य सम्मेलन प्रायोग की भूमिका पर विचार कीजिए. அதாவது தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மദ്രാஸை ஸ்தாபனாமே அதை உருவாக்குவதில் மகாத்மா காந்திஜி மற்றும் ஹிந்தி சாகித்ய சம்மேளனத்தினுடைய அந்த பங்களிப்பு பிராயக்கி பூமிகா பர் அதனுடைய பங்களிப்பு அதை உருவாக்குவதில் அவங்களுடைய பங்களிப்பு என்னன்றதை சொல்லுங்க. हमारा भारत विशाल और पुराना देश है. நம்முடைய பாரதம் பரந்த மற்றும் पुराना देश है பழமையான நாடு. इसलिए यहाँ कई भाषाएं बोली जाती हैं. இதனால यहाँ இங்கே कई भाषाएं நிறைய மொழிகள் பேசப்படுகின்றன. बोली जाती है. गांधी जी ने समझा कि सभी भाषा भाषियों को जोड़ने के लिए एक संपर्क भाषा की ज़रूरत है. गांधी जी அவர்கள் समझा कि அதாவது காந்திஜி அவர்கள் நினைத்தாரு சம்ஜாக்கி என்னன்னா சபி பாஷா பாஷியும் எல்லா மொழி பேசக்கூடிய மக்களையும் ஜோடுனே கேலியே இணைப்பதற்கான ஏக் சம்பர்க் பாஷா ஒரு இணைக்கக்கூடிய ஒரு மொழி ஜரூரத்துகை கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு நினைச்சாரு. उन्होंने इसके लिए हिंदी को चुना और दक्षिण भारत के मद्रास शहर में हिंदी प्रचार सभा की स्थापना की. அதனால் அவர் இஸ்கேலியே இதற்காக ஹிந்திக்கோ சுனா இந்த மாதிரி எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய சம்பர்க் பாஷானா இந்த மாதிரி ஒன்றிணைக்கக்கூடிய மொழியாக அவர் ஹிந்தியை சுனா தேர்ந்தெடுத்தார். மற்றும் தக்ஷின் பாரத் கே மத்ராஸ் ஷஹர்மே ஹிந்தி பிரச்சார் சபா ஸோ தென்னிந்தியாவில் மெட்ராஸில் ஹிந்தி பிரச்சார் சபையை நிறுவினார். इसमें काशी के हिंदी साहित्य सम्मेलन ने बड़ी सहायता की. ஸோ இதில் காஷியினுடைய ஹிந்தி சாகித்ய சம்மேளன் ஒரு படி சகாயத்தாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருந்தது. எதற்கு? இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மദ്രാஸை உருவாக்குவதற்கு. सन 1918 में सम्मेलन का वार्षिक अधिवेशन इंदौर में हुआ. ஸோ 1918ஆம் ஆண்டு சம்மேளனத்தினுடைய வார்ஷிக் அதிவேஷன் வருடாந்திர அந்த மாநாடு அதிவேஷன் அப்படின்னா மாநாடு அது இண்டோரில் நடந்தது. மகாத்மா காந்திஜி நே இஸ் அதிவேஷன் கி அத்தியக்ஷதா கி. ஸோ மகாத்மா காந்திஜி அவர்கள் இந்த மாநாட்டு அதிவேஷன் அப்படின்னா மாநாடு அந்த வருடாந்திர மாநாட்டுக்கு அத்தியக்ஷதா அப்படின்னா தலைமை தாங்குதல். யாராவது சீஃப் கெஸ்ட்டாக அதை தலைமை தாங்குதல் கூப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அப்படி காந்திஜி அவர்கள் போனார். अपने भाषण में उन्होंने कहा कि द्राविड़ भाषा भाषियों को हिंदी सिखानी चाहिए. वहाँ तो इस ओर कुछ प्रयत्न ही नहीं हुआ. அவர் அங்கே சொல்கிறாரு, அதாவது திராவிட பேசக்கூடிய மக்களும் ஹிந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும், ஹிந்தி சிக்கானி சாகியை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே அதற்கான பிரயத்தனத்தில் ஈடுபடக்கூடியது யாரும் இல்லை அப்படின்னு. सो वहाँ के लोगों को हिंदी सिखाने के लिए शिक्षकों को तैयार करना चाहिए. ஸோ அங்கே எங்கே தென்னிந்தியாவில் மக்கள் ஹிந்தி கற்றுக்கொள்வதற்காக ஹிந்தி சிக்கானே கேலியே ஹிந்தியை கற்பிப்பதற்காக சிக்ஷகோं को தயார் ஆசிரியர்களை தயார் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார் அந்த மாநாட்டில். गांधी जी के इस अनुरोध से दक्षिण में हिंदी प्रचार करने की योजना बनी. ஸோ காந்திஜி அவர்களினுடைய இந்த வேண்டுகோளின்படி அவருடைய அந்த கூற்றுப்படி அவர் சொன்ன அந்த விஷயத்தின்படி தக்ஷினில் அதாவது தென்னிந்தியாவில் ஹிந்தி பிரச்சார் நிர்வகிப்பதற்கான ஒரு ஏற்பாடு அதற்கான ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டது. காந்திஜி ने आर्थिक सहायता मांगी तो तुरंत इंदौर नरेश श्री हुकुमचंद ने 10,000 रुपये दिए. ஸோ காந்திஜி அவர்களுக்கு அதற்கான அந்த பொருளாதார உதவி சும்மா உருவாக்கணும் அப்படின்னு நம்ம வாயில் சொன்னால் போதாது இல்லையா? ஸோ அந்த பொருளாதார உதவியை கேட்ட உடனே மாங்கித்தோ கேட்ட உடனே துரந்த் உடனே இந்தோரில் இருக்கக்கூடிய நரேஷ் ஸ்ரீ ஹுக்கும் சந்த் அப்படின்றவர் 10,000 ரூபாயை உடனே வழங்கினார்.
गांधी जी ने दक्षिण में हिंदी प्रचार के संबंध में दक्षिण के कुछ नेताओं को पत्र लिखा. ஸோ காந்திஜி அவர்கள் வந்து தென்னிந்தியாவில் வந்து ஹிந்தியை பிரச்சாரம் செய்வதற்காக அது சம்பந்தமாக தக்ஷின் கே குச் நேதா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர் முக்கியமான தலைவர்களுக்காக பத்ரு லிக்கா லெட்டர் எழுதினாரு. உன்ஹோனே பத்திரிகாவோமே இஸ் சம்பந்தமே லிக் பி லிக்கே. ஸோ அவர் வந்து அந்த லெட்டரில் இது சம்பந்தமாக இந்த மாதிரி தென்னிந்தியாவில் ஹிந்தியை பரப்புவதற்கான அந்த ஏற்பாடுகள் அது குறித்து வந்து லெட்டரில் எழுதினாரு. फलस्वरूप दक्षिण के कुछ देशभक्त युवकों ने गांधी जी से प्रार्थना की कि वे हिंदी सिखाने के लिए एक सुयोग्य अध्यापक को दक्षिण भेजें. ஸோ அதனுடைய பலனாக தக்ஷின் தென்னிந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய குச் தேஷ்பக்த் ஒரு சில தேசபக்த வாலிபர்கள் வந்து இளைஞர்கள் காந்திஜிசே பிரார்த்தனாக்கி காந்திஜியிடம் வந்து வேண்டிக் கொண்டாங்க. என்னன்னா ஹிந்தி சிக்கானே கேலியே ஹிந்தியை கற்றுக்கொள்வதற்காக ஒரு தகுதி வாய்ந்த ஒரு ஆசிரியரை வந்து தக்ஷினுக்கு அனுப்பணும் அப்படின்னு. இஸ் பர் காந்திஜி நே அப்னே சப்சே சோட்டே பேட்டே தேவதாஸ் கோ மத்ராஸ் பேஜா. ஸோ அதனால் காந்திஜி அவர்கள் தன்னுடைய மகனான தேவதாஸ் அவர்களை மெட்ராஸுக்கு அனுப்பினார். ஸ்ரீ தேவதாஸ் உஸ் சமய கேவல் 18 வருஷக்கே தே. ஸோ அப்போ வந்து காந்திஜி அவர்களுடைய மகனான தேவதாஸ்க்கு வந்து வெறும் 18 வயது தான். உஸ் சமய கேவல் 18 வருஷம் 18 வயசு தான். காந்திஜி கா ஆதேஷ் பாக்கர் ஸ்ரீ தேவதாஸ் காந்தி மத்ராஸ் ஆயே. ஸோ காந்திஜி அவர்களுடைய ஆணையை பெற்று அந்த நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து ஓகே பண்ணி காந்திஜி தேவதாஸ் காந்தி வந்து மெட்ராஸுக்கு வந்தார். 1918 मई के प्रथम सप्ताह में मद्रास के गोखले हॉल में सर्वप्रथम हिंदी वर्ग शुरू हुआ. ஸோ 1918 மேல வந்து பிரதம் சப்தாக் முதல் வாரத்தில் மத்ராஸ் கே கோக்லே ஹால் மெட்ராஸில் இருக்கக்கூடிய கோக்லே ஹால் அப்படின்ற இடத்துல சர்வப்பிரதம் முதல்ல ஹிந்தி அந்த வகுப்புகள் வந்து ஷுரு ஹுவா ஆரம்பிக்கப்பட்டது. श्री देवदास गांधी के लगन और प्रयत्न से जनता हिंदी की ओर आकृष्ट हुई. ஸ்ரீ தேவதாஸ் காந்தி அவர்களினுடைய அந்த பக்தி மற்றும் அவருடைய முயற்சி பிரயத்தனத்தின் காரணமாக ஜனதா ஹிந்தி கி ஓர் மக்கள் ஹிந்தியை வந்து அது நோக்கி வந்து ஈர்க்கப்பட்டாங்க. ஷஹர் கே கண்ய மானிய சஜ்ஜன் ஹிந்தி சீக்னே லகே. ஸோ அங்கே இருக்கக்கூடிய நகரத்தில் இருக்கக்கூடிய ஜென்ரல் பர்சன்ஸ் எல்லாம் வந்து ஹிந்தியை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தனர். உன்மே சர்வஸ்ரீ கே பாஷ்யம் ஐயங்கார், டி.ஆர். வெங்கட்ராம் சாஸ்திரி, என். சுந்தர் ஐயர் और अंबुजम अम्माल ஆதி வியக்தியோं के नाम உல்லேக்னிய है. ஸோ இப்போ நம்ம மேலே சொன்ன அந்த குறிப்பிட்ட பெயர்கள் எல்லாம் வந்து அதில் குறிப்பிடத்தக்க முக்கியமானவர்கள் அந்த மாதிரி ஹிந்தி கற்றுக்கொள்ளணும்னு வந்தவர்கள்ல. सन 1918 के अगस्त महीने में श्री देवदास गांधी की सहायता के लिए हिंदी साहित्य सम्मेलन ने स्वामी सत्यदेव परिव्राजक को मद्रास भेजा. 1918 ஆகஸ்ட் மாதத்தில் வந்து ஸ்ரீ தேவதாஸ் காந்தி அவர்களுடைய உதவியின் மூலியமாக ஹிந்தி சாகித்ய சம்மேளன் வந்து சுவாமி சத்யதேவ் பரிவ்ராஜக் அப்படின்றவரை வந்து மெட்ராஸுக்கு அனுப்புனாங்க. ஸ்ரீ தேவதாஸ் உத்தர் பாரத் கே குச் बालोपयोगी पुस्तकों की सहायता लेते हैं. वे पुस्तकें दक्षिण की जनता के लिए उपयुक्त नहीं थी. ஸ்ரீ தேவதாஸ் அவர்கள் வந்து வட இந்தியாவிலிருந்து வந்து சில குழந்தைகள் அந்த புத்தகங்களை வந்து எடுத்து வந்தாங்க. ஸோ அது வந்து வே புஸ்தகை அந்த புத்தகங்கள் வந்து தக்ஷிணில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜனதா மக்களுக்கு உபயோகரமானதாக இல்லை. इसलिए श्री सत्यदेव ने हिंदी की पहली पुस्तक नाम की एक रीडर लिखी. ஸோ இதனால் சத்யதேவ் அவர்கள் வந்து ஹிந்தியினுடைய அந்த முதல் புத்தகம் அது வந்து ஒரு புத்தகம் வந்து எழுதினார். யஹ் புஸ்தக் பில்குல் அச்சி தி. ஸோ இது வந்து முற்றிலும் பில்குல் அப்படின்னா முற்றிலும் வந்து ரொம்ப நன்றாக இருந்தது. दक्षिण में धीरे धीरे हिंदी प्रचार का क्षेत्र विस्तृत होता गया. ஸோ தென்னிந்தியாவில் தீரே தீரே மெதுவாக ஹிந்தியினுடைய அந்த பிரச்சாரம் அதனுடைய அந்த வளர்ச்சி அது வந்து क्षेत्रமே विस्तृत होता है எல்லா இடங்களையும் பரவியது. इसलिए हिंदी प्रचारकों की मांग बढ़ती गई.
इस पर हिंदी साहित्य सम्मेलन ने दक्षिण के कुछ उत्साही युवकों को काशी बुलाकर हिंदी सिखाने की योजना बनाई. इसलिए हिंदी பிரச்சாரக்கும் அப்படின்னா நிறைய பேர் வந்து கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது அப்போ ஹிந்தி பிரச்சாரக்கள் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கக்கூடிய மக்களினுடைய அந்த தேவை படுத்தி அதிகரித்தது. இஸ்பர் ஹிந்தி சாகித்ய சம்மேளன் அதனால ஹிந்தி சாகித்ய சம்மேளன் வந்து தென்னிந்தியாவிலிருந்து குச் உற்சாகி யுவக்கோ அதாவது ஆர்வமாக இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து காஷி புலாக்கர் காஷிக்கு அழைத்து ஹிந்தியை வந்து கற்றுக்கொண்டு போகும்படி அதற்கான ஒரு ஏற்பாடு அதற்கான ஒரு திட்டத்தை வந்து ஏற்படுத்தியது. யோஜனா பனாயி. गांधी जी ने इस संबंध में श्री हरिहर शर्मा को पत्र लिखा. ஸோ காந்திஜி அவர்கள் வந்து இது சம்பந்தமாக ஸ்ரீ ஹரிஹர் சர்மாவுக்கு வந்து ஒரு லெட்டரை எழுதினாரு. गांधी जी का आदेश पाकर श्री शर्मा जी कुछ देश प्रेमी युवकों को साथ प्रायग पहुंचे. ஸோ காந்திஜி அவர்களினுடைய இந்த ஆதேஷ் உத்தரவை ஏற்று சர்மாஜி அவர்கள் வந்து தேசத்தின் மீது நாட்டம் கொண்ட இளைஞர்கள் வந்து இளைஞர்களோட பிராயகு பகுஞ்சு அப்பப்போ அந்த மாதிரி அனுப்பி வைத்தார். वहाँ एक वर्ष तक हिंदी साहित्य सम्मेलन में अध्ययन करके अगस्त 1919 में मद्रास वापस आए. ஸோ அங்கே வந்து ஒரு வருடம் வந்து ஹிந்தி சாகித்ய சம்மேளனில் வந்து அத்தியன் கற்கே அதற்கான அந்த படிப்பை வந்து படித்துவிட்டு ஆகஸ்ட் 1919 வந்து மட்ராஸ்க்கு வந்து திரும்பி வந்தாங்க. श्री देवदास गांधी और श्री हरिहर शर्मा दोनों हिंदी प्रचार का कार्य संभालना लगे. ஸ்ரீ தேவதாஸ் காந்தி மற்றும் ஸ்ரீ ஹரிஹர் சர்மா ரெண்டு பேரும் வந்து ஹிந்தி பிரச்சார்கா காரிய ஹிந்தியை பிரச்சாரம் செய்வதற்கான அந்த செயல்பாடுகளை வந்து பொறுப்பேற்று கொண்டனர். அவங்க வந்து அதை வந்து ஏற்றுக்கொண்டு செயல்முறைப்படுத்தினர். शर्मा जी के दल के सदस्य श्री काम शिवराम शर्मा आंध्रा के राजमहेंद्री में हिंदी प्रचार करने गए. ஸோ ஷர்மாஜி அவர்களுடைய குழுவில் வந்து உறுப்பினராக இருந்த ஸ்ரீ காமா சிவராம் சர்மா மற்றும் ஆந்திராவினுடைய ராஜ்மகேந்திரியில் வந்து ஹிந்தியை பிரச்சாரம் செய்தனர். ஸ்ரீ மல்லாதி சீதா ராமாஜ்னேலு आंध्रा के மச்சிலிப்பட்டினம் மே ஹிந்தி பிரச்சார் கர்னே கயே. ஸ்ரீ மல்லாதி சீதா அவர்கள் வந்து ஆந்திராவினுடைய மச்சிலிப்பட்டினம்ல வந்து हिंदी प्रचारम செய்தார். 1927 में गांधी जी ने दक्षिण के हिंदी प्रचार कार्य को हिंदी साहित्य सम्मेलन से अलग कर एक स्वतंत्र संस्था को सौंपने का निर्णय किया. 1927 ஆண்டு காந்திஜி அவர்கள் வந்து தென்னிந்தியாவில் வந்து ஹிந்தியை பிரச்சாரம் செய்வதற்காக ஹிந்தி சாகித்ய சம்மேளனம் அந்த ஹிந்தி சாகித்ய சம்மேளன் மூலியமாக தான் இதெல்லாம் வந்து நடந்து வந்தது இல்லையா. ஸோ அதிலிருந்து பிரித்து ஏக் ஸ்வதந்திர சம்ஸ்தா அதிலிருந்து பிரித்து ஹிந்தியை பரப்புவதற்கான ஒரு சுதந்திரமாக ஒரு தனிப்பட்ட ஒரு சம்ஸ்தா நிறுவனத்தை வந்து சௌப்னாக்கா நிர்ணயிக்கியா அதற்குன்னு ஒரு நிறுவனத்தை தனியாக வந்து அமைத்து அதற்கான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி ஒப்படைக்கணும் அப்படின்னு முடிவு செய்தார். நிர்ணய கியா. இஸ் நவ் சங்கடித் संस्था का नाम दक्षिण भारत हिंदी प्रचार सभा रखा गया. ஸோ இந்த புதிதாக நிர்வகிக்கப்பட்ட அந்த அமைப்பினுடைய பெயர் தான் வந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டது. உபசங்கார். ஆஜ் சபா லோக்பிரிய சம்ஸ்தா பன் கயி ஹை. இப்போ வந்து சபா மக்களால் விரும்பப்படக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கிறது. इस तरह दक्षिण भारत हिंदी प्रचार सभा की स्थापना में महात्मा गांधी जी योजना बनाते थे. सही व्यक्तियों को चुनकर कार्यभार देते रहे और सम्मेलन उनको हिंदी सिखाता रहा. ஸோ இந்த விதத்தில் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவை வந்து நிர்வகிப்பதில் காந்திஜி அவர்கள் வந்து திட்டம் தீட்டினார். அதற்கான ஒரு அமைப்பை இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு திட்டத்தை வகுத்தார். அதன் மூலியமாக அதை செயல்படுத்தப்பட்டு அதன் பிறகு சரியான வியக்தியும் அப்படின்னா சரியாக அந்த யார் வந்து ஹிந்தியை வந்து கற்றுக் கொடுப்பதற்கு சிறந்த மனிதர்கள் அப்படின்றமான அந்த சுன்கர் தேர்ந்தெடுத்து அதற்கான விஷயங்களை காரியபார் அவர்களுக்கான செயல்களை வழங்குவதில் வந்து அந்த சாகித்ய சம்மேளன் வந்து சிறப்பாக செய்தது. அது வந்து ஹிந்தியை வந்து கற்றுக் கொடுத்தது எல்லா மக்களுக்கும்.
அதாவது பிரச்சாரக்குகள் மூலியமாக. அதன் பிறகு அவங்க வந்து ஹிந்தியை பரப்புவதில் அந்த செயலில் வந்து ஈடுபட ஆரம்பித்தனர். ஜரூரத் கி கிதாபே பேச்தா ரஹா. தேவைப்படும் அந்த புத்தகங்களை வந்து வழங்க அனுப்பப்பட்டு வருகின்றன. காந்திஜி और सम्मेलन दोनों के योगदान से हिंदी प्रचार सभा காயம் हुई. ஸோ காந்திஜி மற்றும் அந்த சாகித்ய சம்மேளனம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த 2 அவங்க அந்த 2 விஷயங்களின் மூலியமாக அவங்களுடைய பங்களிப்பின் மூலியமாக பங்களிப்பின் மூலியமாக தான் வந்து ஹிந்தி பிரச்சார் சபா வந்து ஏற்படுத்தப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த செகண்ட் சாராம்ஷ் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன, நான் எடுத்துருக்கிற விதம் உங்களுக்கு புரியுதா, பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி பிரவீன் பூர்வா படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஞாபகமாக நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.